இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சுக்கு போயிருந்தேன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சாக தான் இருந்தது எனக்கு போகிறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே நம்மளை அவங்க ஊரில் வச்சு லக்னோ சூப்பர் கிங்ஸ் அடிச்சாங்க. ஸோ இங்கே சேப்பாக்கில் நம்ம அவங்கள அடிக்கணும், அடித்து ஓட விடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு வெறியோட போனது தான் மேட்ச்சுக்கு. ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ட்டு. ஸோ போயிட்டு உட்காந்தேன். பட் ஆனால் ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. பட் அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அகைன் இந்த அன்பர்டன் கூட உள்ளே வந்து ஃபேன்ஸ்லாம் பார்த்து அந்த ஒரு வைப் பண்ணுறது செமையாக இருந்தது. லைக் அந்த டிஜே போடுற சாங்ஸ் அதெல்லாமே சொல்லிட்டு அதே மாதிரி மெயினாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டர்ஸ் நல்லா தான் இன்றைக்கி ஆடிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி மேட்ச்சு. பட் அப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோனியோட என்ட்ரி சவுண்டு காதே கிழிஞ்சுது. நான் இந்த வீடியோவில் அந்த சவுண்டை வச்சுருக்க மாட்டேன், நான் டப் பண்ணுறதுனால. செம்ம என்ட்ரன்ஸ், பயங்கரமான ஒரு மாசான ஒரு என்ட்ரி இருந்தது தலைகிட்ட இருந்து. அது மாதிரி வந்து ஒரு ஃபைனலாக ஒரு 4 1 அடிச்சு கொடுத்தாரு. அது மாதிரி அவர் தான் மோஸ்ட்டாக இந்த மேட்ச்சில் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. அப்படியும் சிஎஸ்கே இந்த மேட்ச்சை தோத்துட்டாங்க.